வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் பல்ஸ் ஆர் சிங்கிள் ஃபேஸ் சைனூசாய்டல் PWM இன்வெர்ட்டர் யூஸிங் மாஸ்பெட் பார் IGBT அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இது அதோட சர்க்யூட் டயக்ராம். இது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பல்ஸ் இன்வெர்ட்டரோட இன்புட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். இங்கே மொத்தம் நமக்கு 4 மாஸ்பெட்ஸ் இருக்குது. T1, T2, T3, T4. நம்ம இன்புட்டில் DC சப்ளை கொடுப்போம், அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு AC சப்ளை கிடைக்கும். அதாவது இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது DC சப்ளையை AC சப்ளையாக மாற்றுறதுக்கு அந்த சர்க்யூட்டுக்கு பேர் இன்வெர்ட்டர். பாருங்கள், நம்ம இன்புட்டில் DC சப்ளை கொடுக்குறோம். இந்த DC சப்ளையை இது AC சப்ளையாக மாற்றும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 மாஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. T1, T2 ஒரு பேரும், T3, T4 இந்த 2 மாஸ்பெட்டும் ஒரு பேராகவும் ஆக்ட் ஆகும். அதாவது எப்போல்லாம் T1க்கு நம்ம பல்ஸ் கொடுத்து ஆன் பண்ணுறோமோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா T2க்கும் நம்ம கேட்டுக்கு பல்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகிறப்ப லோடுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். T3, T4 இது ரெண்டும் ஆன் ஆகிறப்ப நமக்கு லோடுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும். பாருங்கள், இது பார்த்தோம் அப்படின்னா T1, T2ஓட பல்ஸு. இது பார்த்திங்கன்னா T3, T4ஓட கேட்டுக்கு கொடுக்குற பல்ஸு. இது பார்த்திங்கன்னா லோடு வோல்டேஜ் ஆர் அவுட்புட் வோல்டேஜ். பாருங்கள், இங்கே நம்ம பயன்படுத்தி இருக்கிறது மாஸ்பெட்டு. மாஸ்பெட்டில் ட்ரைனுக்கு பாசிட்டிவும் சோர்ஸுக்கு நெகட்டிவும் கொடுத்துட்டு கேட்டு எப்போ ஹையாக இருக்கோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். கேட்டுக்கு சப்ளை கொடுக்கலைன்னா உடனே இந்த சுவிட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே பாருங்கள், எப்போல்லாம் T1க்கும் T2க்கும் பல்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அப்போ என்னாகும் அப்படின்னா மாஸ்பெட் T1ம் மாஸ்பெட் T2வும் ஆன் ஆகும். அப்போ பாசிட்டிவ், அதாவது DC சப்ளையோட பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா T1 தென் லோடு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்கும். அப்புறம் லோடோட அதர் எண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்பெட் T2 தென் நெகட்டிவ். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் கிடைக்குது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனஸ் கிடைக்குது. எப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா T3, T4க்கு பல்ஸ் கொடுக்குறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டைமில் T1, T2 பார்த்தோம் அப்படின்னா நம்ம பல்ஸ் கொடுக்க மாட்டோம். பாருங்கள், T1, T2க்கு பல்ஸ் கொடுக்குறப்ப T3க்கு T4க்கும் பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் கொடுக்க மாட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா T3, T4க்கு பல்ஸ் கொடுக்குறப்ப நம்ம T1, T2க்கு பார்த்தோம் அப்படின்னா பல்ஸ் கொடுக்க மாட்டோம். T3, T4க்கு பல்ஸ் நம்ம கொடுக்குறப்ப மாஸ்பெட் T3யும் மாஸ்பெட் T4ம் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். இப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ், அதாவது DC சப்ளையோட பாசிட்டிவ் தென் மாஸ்பெட் T3 லோடு இந்த இடத்துல இப்போ பாசிட்டிவாக இருக்கும். லோடோட அதர் எண்ட் தென் T4 தென் நெகட்டிவ். ஸோ இப்படி போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோடுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைக்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா T1, T2 ஆன் ஆகிறப்ப நமக்கு லோடுக்கு ப்ளஸ்ஸும், T3, T4 ஆன் ஆகிறப்ப நமக்கு லோடுக்கு நெகட்டிவும் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு சைனூசாய்டல் PWM இன்வெர்ட்டர் யூஸிங் IGBT மாஸ்பெட் அப்படிங்கிற கிட்டு ஒன்று தேவைப்படுது. எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்புட்டில் DC சப்ளை கொடுக்கணும். அதுக்காக நான் ஒரு RPS எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லோடில் பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்க்கணும். அதுக்காக நான் CRO ஒன்று எடுத்திருக்கேன். தென் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் ஒயர்ஸு, அதாவது பேட்ச் கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே கனெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதனால் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நான் முதல்ல DC சப்ளை எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் DC தான் நம்ம கொடுக்கணும். இன்பில்ட்டாக DC இருக்காது. இந்த பல்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான சர்க்யூட் உள்ளேயே இருக்குது. நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டுக்கு இந்த பல்ஸ் எடுத்து கொடுக்கலாம். பல்ஸ் ஆம்பிளிட்யூடை மாற்றலாம், ஃப்ரீக்வன்சியும் மாற்றலாம். பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம இதிலேருந்து ஒயர்ஸ் எடுத்து நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் எடுத்து நான் இப்போ ப்ளஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதேமாதிரி மைனஸ் எடுத்து இந்த மைனஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். மைனஸு இங்கே மைனஸில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சர்க்யூட் கொடுக்கலாம். பாருங்கள், ப்ளஸ் எடுத்து நம்ம D1க்கும் D3க்கும் கொடுக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ப்ளஸ் எடுத்து D1க்கும், அதாவது T1ஓட, அதாவது மாஸ்பெட் 1ஓட ட்ரைனுக்கும் மாஸ்பெட் 3ஓட ட்ரைனுக்கும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நம்ம 2 ஒயர் எடுக்கணும். பாருங்கள், ப்ளஸில் இருந்து நான்
2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா D1க்கு போகுது, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு D3க்கு போகுது. நான் இதை கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா S1 எடுத்து D4க்கும் லோடுக்கும் கொடுக்கணும். அப்போ S1லேருந்து 2 ஒயரு, ஒன்று D4க்கு ஒன்று வந்து லோடுக்கு. இப்போ நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், S1 ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா D4க்கு கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் லோடுக்கு கொடுக்குறேன். லோடுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா S3 எடுத்து D2க்கும் லோடோட அதர் எண்டுக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். S3 எடுக்கிறேன், இது D2க்கு கொடுத்துறேன். அடுத்தது லோடோட அதர் எண்டுக்கு கொடுத்துறேன். கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எடுத்து S4க்கும் S2க்கும் கொடுக்கணும். இது நம்ம கொடுத்துடலாம். நெகட்டிவ் S4க்கு, அடுத்தது S2க்கு, அதாவது சோர்ஸ் 4க்கும் சோர்ஸ் 2க்கும் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் நம்ம பல்ஸ் கொடுக்கணும். அதேமாதிரி இந்த எல்லா மாஸ்பெட்டுக்கும் கேட்டுக்கும் சோர்ஸுக்கு நடுவில் பல்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம இங்கே எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், VG1 FG1. ஸோ FG1 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸில் கனெக்ட் ஆகணும். VG1ங்கிறது தான் பல்ஸு. அப்போ VG1 எடுத்து G1லேயும் FG1 வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், VG1 G1ல் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது FG1 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம FG1ல் கனெக்ட் ஆகணும். அதேமாதிரி G2 வந்து பார்த்தோம் அப்படின்னா G2ல் கனெக்ட் ஆகணும். FG2 வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸில் கனெக்ட் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா G3, VG3. அப்போ VG3 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம G3ல் கனெக்ட் ஆகணும். G3ல் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது FG3 வந்து பார்த்தோம் அப்படின்னா FG3, அதாவது சோர்ஸில் 3ல் வந்து கனெக்ட் ஆகணும். பாருங்கள், FG3 இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா VG4 வந்து பார்த்திங்கன்னா G4ல் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது FG4 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம FG4ல் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம RPS ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு 12 வோல்டேஜ் வச்சிடுறேன். அடுத்தது CROவையும் ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் CROவை ஏதாவது ஒரு கேட்டில் கொடுத்து பல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், CROவை கனெக்ட் பண்ணுறேன். CROவை கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு மல்டிபிள் பல்ஸ் தெரியுது. அதாவது ஒரே பல்ஸாக வராமல் மல்டிபிள் பல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாஸ்பெட், அதாவது 1க்கும் 2க்கும் ஒரு டைம் இதே மாதிரி தான் இருக்கும். 3க்கும் 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம CROவை வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடில் கனெக்ட் பண்ணிடலாம். CRO எடுத்து நான் லோடில் கனெக்ட் பண்ணுறேன். CROவை நான் லோடில் கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நான் கிட்ட ஆன் பண்ணுறேன். அதாவது இந்த சர்க்யூட் கொடுக்குற DC சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரீசெட்
பவர் ஆன் அப்படிங்கிற சுவிட்ச் இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா பவர் ஆன் ஆயிரும். இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லேம்ப் எரியும். பாருங்கள், நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அதாவது ஒரே டைம் மாஸ்பெட் ஆன் ஆகாமல் மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் வேவ் சிக்னலுக்கு பதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சைனசாய்டல் சிக்னல் கிடைக்குது. நான் இந்த ஆம்பிளிட்யூட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட ஆம்பிளிட்யூட் லெவலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆம்பிளிட்யூட் லெவலை சேஞ்ச் பண்ணுறேன். ஆம்பிளிட்யூட் லெவல் சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஃப்ரீக்வன்சி நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகுது. இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இந்த ஹாஃப் சைக்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்பெட் T1ம் T2வையும் மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ் கிடைக்கிது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்பெட் 3ஐயும் மாஸ்பெட் 4ஐயும் மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிகர் பல்ஸ், அதாவது பல்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணுறோம். அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் மூலிமா மாஸ்பெட்டை ஒரே டைம் ஆன் பண்ணாமல் மல்டிபிள் டைம்ஸு ஒரு ஹாஃப் சைக்கிளில் ஆன் ஆஃப் பண்ணுறது மூலிமா நமக்கு அவுட்புட்டில் வந்து நமக்கு ஏசி சிக்னல் கிடைக்கிது. அவ்வளோதான். இதுக்கு நம்ம கிராஃப் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.